ஏங்க உங்ககிட்ட ஒரு என்ன? இல்ல ஆத்தா மாலினி எல்லாரும் சென்னையை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கு அதான் நீங்க எங்களை கூட்டிட்டு போய் சுத்தி காமிச்சீங்கடா. இங்க எழுதிருக்கா? ஆ, இல்ல என் நெத்தியில எழுதிருக்கான்னு கேக்குறேன். புரியலங்க. என் நெத்தியில டூரிஸ்ட் கைட்னு எழுதிருக்கான்னு கேட்டேன். இல்ல இல்ல அப்புறம் ஏன் என்கிட்ட வந்து கேக்குற? என்னமோ அங்க படிச்சிருக்கேன் இங்க படிச்சிருக்கேன்னு சீன் எல்லாம் போட்ட. காலேஜ் எல்லாம் போயிருக்கேன்னு சொன்ன, இங்கிலீஷ் எல்லாம் தெரியும்னு சீன் கிரியேட் பண்ண. சென்னையை சுத்தி காட்ட தெரியாதா? நீயே கூட்டிட்டு போய் சுத்தி காட்டு. அதுக்கு இல்ல, வழி போக வர. அதான் மொபைல்ல மேப் இருக்குல்ல, அத கையில வச்சுக்கோ, அது எல்லா வழியும் காட்டும். ஆக்சுவலி அதுதான் பெட்டர் டூரிஸ்ட் கைட். இல்ல ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுண்டா. ரொம்ப சந்தோஷம், அப்படியே மிஸ் ஆயிடு. ஆனா அவ்வளவு சீக்கிரம் மிஸ் ஆயிட மாட்டேன். உன்னை எவனும் தூக்கிட்டு போக மாட்டான். அப்படியே மிஸ் ஆயிட்டேன்னு வச்சுக்கோயேன், வீட்டு அட்ரஸ கேட்டு கொண்டு வந்து இறக்கி விட்டு போயிடுவாங்க. மிஸ் ஆகுறாங்களா? மிஸ் ஆயிட்டாலும் ஏன் இன்னும் அங்கே நின்னுட்டு இருக்க? இல்ல செலவுக்கு. ஓ, உங்களுக்கும் நாங்க தான் செலவு பண்ணணும். உங்க குடும்பமே வந்தாலும் நாங்க தான் அதுக்கு செலவு பண்ணணும். என் நெத்தியில டூரிஸ்ட் கைடுன்னு எழுதிருக்கான்னு கேட்டேன்ல, இப்ப இழிச்ச வாயின்னு எழுதிருக்கா? முடி பத்திரமா பார்த்து செலவு பண்ணுங்க. இத செலவு பண்ணிட்டு மிச்சத்தை பத்திரமா சேர்த்து வை, சரியா? சரிங்க. இது பாரு, சென்னையில வாழணும்னு ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, வாழ பழகணும். என்னங்க, உங்களுக்கு போன் வந்திருக்கு, பேசுங்க. ஹலோ 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 ஐயா, நான் புலிப்பாண்டி பேசுறேன். புலிப்பாண்டி கேக்குது, சொல்லுங்க. என்ன இவ்வளவு காலையில போன் பண்ணிருக்கீங்க? ஐயா, ஊருக்குள்ள ஒரு பெரிய விஷயம் நடந்து போச்சு. என்ன விஷயம் சொல்லுங்க. உங்களை எதிர்த்துக்கிட்டு தனியாச்சனை நின்னாங்க இல்லையா? ஆமா, அவனுக்கு என்ன? அவன் தேர்தல்ல தோத்த சோகம் தாங்காம வயலுக்கு வச்சிருந்த பூச்சி மருந்து எடுத்து குடிச்சிட்டாங்க ஐயா. ஐயோ, ஆஸ்பத்திரி கொண்டு போயும் காப்பாற்ற முடியலங்க ஐயா. அடக்கடவுளே, இந்த மனுஷன் இப்படியா பண்ணுவான்? சரி, நான் உடனே கிளம்பி வரேன். என்னங்க இப்படி பதறீங்க? நம்ம தனிக்காசன் தவறிட்டான். ஐயோ, சரி, நம்ம உடனே கிளம்புவோம். சுந்தரி, இன்னைக்கு எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துடணும். ஆமா மாலினி. என்ன ஒட்டு மொத்தமா எங்க கிளம்பிட்டீங்க? அது வந்து மாமா, வீடு பார்க்க போறோம் மாமா. ஓ சரி, முக்கியமான சொல்லிதான், நீங்க போங்க. இது ஊர்ல ஒரு பிரச்சனை, நான் உடனே கிளம்பி போயாகணும். வெளியேக்கா, நீங்க பிள்ளைங்க கூட இருந்து எல்லாம் பாத்துக்குங்க. வீடெல்லாம் பார்த்து எல்லாம் செட் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு சொல்லுங்க. அவங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் நான் போட்டு வர்றேன். உறவு நீங்களும் மாலையும் கிளம்பி வந்தா போதும். சரிங்க தம்பி. ஆமா, என்ன பிரச்சனை?
அது விடுங்கக்கா, நல்ல காரியமா போறீங்க. எதுக்கு அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு? நான் ஃபோன் போட்டு விவரமா எல்லாத்தையும் சொல்றேன். நீ கிளம்புங்க, நாங்களும் கிளம்புறோம். ஆமா, லட்சுமி கூட வரணுமாப்பா? இல்ல மதனி, நான் இல்லனா அவங்களுக்கு சோறு தண்ணி எதுவும் இறங்காதுல்ல, அத. நானும் வரவாப்பா? இது ஊரு விஷயம் அத்தான். நீ எதுக்கு? நீ கொஞ்ச நாள் சுந்தரி கூட இருந்துட்டு அக்கா கூட வந்துரு. சரிப்பா. சுந்தரிமா, பார்த்து சூதானமா நடந்துக்க. சரி, நீங்க பார்த்து பத்திரமா போங்க. போய் சேர்ந்த உடனே ஒரு ஃபோன் அடிச்சு சொல்லுங்க. சரி, நான் ஃபோன் பண்றேன். அப்பா பார்த்து போங்கப்பா. அம்மா நீங்களும் தான். சரிம்மா. மதனி, பாத்துக்கங்க மதனி. சரி லட்சுமி, பாத்துக்கிறேன். மாலினி, எல்லாத்தையும் பாத்துக்க. வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அப்பத்தா கூட வந்துருங்க. சரிப்பா. கிருஷ்ணா, மாமா பாரு, சொல்லுங்க. எதுனாலும் எப்பனாலும் எனக்கு ஒரு போனை போடு. சரி சரி மாமா, நான் பண்றேன். பாத்துக்க. சரி சரி, கிளம்பு. வாங்க. பாய் மாமா. சரி. வரேன் மாமா. வரேன்ப்பா. வரேம்மா. என்ன போலாமா? அண்ணே, கார்ல வேணானே. ஏன்? ஆமா, கார்ல போய் சுத்தி பாக்குறத விட பஸ், ட்ரெயின், ஆட்டோ அப்படி எல்லாத்துலயும் சுத்தி பார்த்தா தானே ரொம்ப நல்லா இருக்கும். என்னது? சுத்தி பார்க்கவா? வீடு பார்க்க போலான்னு என்ன கூப்பிட்டீங்க? உள்ள மாமா கிட்ட வேற கோரசா எல்லாரும் சேர்ந்து வீடு பார்க்க போறோம் தானே தலையாட்டினீங்க எல்லாரும். அப்பதானே கேள்வி கேட்காம விடுவாங்க. அதனாலதான் அப்படி சொன்னோம். இப்ப நீங்க எங்களை ஊர் சுத்தி பார்க்க கூட்டிட்டு போவீங்களா மாட்டீங்களா? ஓஹோ, 3 பேரும் சேர்ந்து போட்ட பிளானா? சபாஷ். முப்பெரும் தேவியாரின் திட்டம். நீ சும்மாத்தே இருக்கேன்னு மாலினி சொல்லுச்சு. அத நாங்க வேலை தரலாண்டு சூசைடு பண்ணிட்டோம். என்னது? சூசைடா? அது டிசைடு பண்ணிட்டாங்கிறது தான் ஆத்தா அப்படி சொல்லுது. என்னமோ ஒண்ணு. அத ஓகே. அண்ணே, சுத்தி பார்த்துட்டே வீடு பார்க்கலாம், வீடு பார்த்துட்டே சுத்தி பார்க்கலாம். தங்கச்சி, உன் அறிவுக்கு நீ எங்கேயோ போயிருக்கணும். சரிண்ணே சரிண்ணே. ஏ சுந்தரி, ரயில்ல போலாமா? ரயில்ல. எது? இங்க இருந்தா என்னத்த நீங்க வர? இங்க இருந்து முதல்ல பஸ் புடிச்சு போய் அதுக்கப்புறமா தான் பாக்கணும் ட்ரெயினா பஸ்ஸான்னு. என்ன அப்போ ரயில்ல போயிடலாமா இல்ல பஸ்ல? இல்ல இல்ல இல்ல, அது வேணாம், அது வேணாம். சொல்லாத்தா. ஐடியா நீங்களே சொல்லுங்க, முதல்ல எதுல போலாம்னு. இப்போது அண்ணன் கிட்ட கேட்கணும்னு உனக்கு தோணுச்சு. ஐ அப்ரிஷியேட் யூ. ஆக்சுவலா இப்ப இருக்கிற கொரோனா சிச்சுவேஷன்ல இந்த பஸ்ல போறது, ட்ரெயின்ல போறது, ஆட்டோல போறது எதுவுமே சேஃப் கிடையாது. உங்களுக்கு என்ன இப்போ ஊர் சுத்தி பார்க்கணும், அவ்வளவுதானே? எல்லாரும் கார்ல ஏறுங்க. கார்லயே சென்னையை அழகா சுத்தி காட்டி பத்திரமா உங்களை நான் வீட்டுக்கு கூட்டு வரேன். என்ன, ஓகேவா? ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம், மாஸ்க் இல்லாம எங்கேயும் வெளியே போக கூடாது. எல்லாரும் ஃபர்ஸ்ட் மாஸ்க் போடணும், ஓகேவா? இப்ப எப்படி இருக்கு? வாங்க போலாம். மாலினி, நீ ஏறு. சரி அத்தை. ஹாய் மம்மி. ஹாய்டா. இந்த Dress நல்லா இருக்கா மம்மி? நீ எது போட்டாலும் அழகா தான் இருக்கும். தேங்க் யூ மம்மி. அனு, நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். கார்த்திக் எப்போ நல்ல மைண்ட் செட்ல இருக்காருன்னு பாரு. திஸ் இஸ் த பெர்ஃபெக்ட் மைண்ட் செட்னு உனக்கு எப்ப ஃபீல் ஆகுதோ அப்போ நான் சொன்ன விஷயத்த கார்த்திக் கிட்ட சொல்லிடு. ஓகே மம்மி. அனு. அனுமா,
கார்த்திக் வாங்கி கொடுத்த அந்த புது நெக்லஸ் எங்க? இந்த ட்ரெஸ்ஸுக்கு ரொம்ப மேட்சிங்கா இருக்குமே, அதை போட்டுட்டு கிளம்பலாம்ல? அது கயர் வேண்டாம், செயின் மாத்திக்கலாம்னு சொல்லி கார்த்திக் கிட்ட கொடுத்துருக்கேன். ம். எங்க கார்த்திக்? உடனே செயின் மாத்தி வாங்கியாச்சு. அதை வாங்கி வீட்ல மறந்து வச்சுட்டேன். வீடா? இதானே உங்க வீடு? வீடு நான் சொன்னேன். அதாவது எப்பவும் ஆபீஸ்ல இருந்து எது வீடு எது ஆபீஸ்னு எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஆபீஸ்ல இருக்குன்னு சொல்ல வந்தேன். ஓ, ஓகே. சரிம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். கார்த்திக் என்ன டிராப் பண்ணிட்டு அப்படியே ஷூட்டிங் போயிடுவாரு. ஓகே, பாய் மம்மி. Bye. வாங்க போலாம். ஐயோ சுந்தரி, எம்புட்டு பெருசா இருக்கு பாத்தியா? ஆமா மாலினி. போலாம் பார்க்கலாம். போலாமா? இருங்க இருங்க, யாரும் இறங்கக்கூடாது. உள்ள இருந்தே பார்க்கணும். ஏன்டா இறங்க கூடாதுங்கிறவ? லாக்டவுன்மா, லாக்டவுன். இங்க எல்லா மாலும் கம்ப்ளீட்டா க்ளோஸ்டு. புரியுதா உங்களுக்கு? ஆ, ஆ. என்னது? அப்ப உள்ள போக கூடாதா? முதல் மாலுக்கே எப்படி கேட்டா எப்படி? இன்னும் எவ்வளவு மால் இருக்கு. எல்லா மாலையும் நானே கூட்டு போய் காட்டுறேன். நீங்க வாசல்ல இருந்து தான் வேடிக்கை பார்த்துக்கணும். கவலையே படாதீங்க. என் சொந்த செலவுல இந்த சென்னையில இருக்கிற மொத்த மாலையும் உங்களுக்கு சுத்தி காட்டுறேன். ஓகேவா? சூப்பரா இருக்குல்ல? ஓகே ஓகே. ஆமா, வெளியில இருந்து பாக்கும்போது இம்புட்டு பெருசா இருக்கே, உள்ளுக்குள்ள எம்புட்டு பெருசா இருக்கும். ஆமா, இது என்ன கடை கிருஷ்ணா? இதுக்கு பேர் தான் ஷாப்பிங் மால். அப்படின்டா? அப்படின்னா உள்ள ஃபுல்லா கடையா இருக்கும். ஆனா நாம ஒண்ணுமே வாங்க மாட்டோம். அப்படின்டா கடையில எதுவும் சாமான் செட்டே இருக்காதா? இல்ல, பில்டிங் நிறைய கடைங்க இருக்கும், நிறைய பொருள்களும் இருக்கும், சுத்தி ஆளுங்களும் இருப்பாங்க. ஆனா நாம வாங்க மாட்டோம். எவ்வளவு அழகா இருக்குல்ல? ஒன்லி விண்டோ ஷாப்பிங் தான். ஆமா கிருஷ்ணா, இம்புட்டு பெரிய பில்டிங்கா இருக்க, என்ன கடை வச்சிருப்பாங்க? என்ன மிஞ்சி மிஞ்சி போனா மளிகை கடை, துணி கடை, வேற என்னத்த இருக்க போகுது? இந்த பில்டிங்ல செருப்பு கடையில இருந்து சினிமா தியேட்டர் வரைக்கும் இருக்கு. ஆத்தாடி ஆத்தா. அப்படியா? ஒரே இடத்துல செருப்பு கடையில இருந்து சினிமா தியேட்டர் வரைக்கும் அம்புட்டுமா இருக்கும்? அம்புட்டு இருக்குமா? நீ நினைக்கிறதெல்லாம் தாண்டி இதுக்கெல்லாம் கடையா அப்படின்னு நீ கேக்குற மாதிரி இருக்கும் தங்கச்சிமா. அண்ணா, அப்ப வாங்க உள்ள போலாம். நாம உள்ள போனா நம்மள உள்ள போட்டுருவாங்க. கம்பி என்ன வேண்டியதுதான். விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும், ஜாக்கிரதை. என்னத்துக்கு? போலீஸ் வருமா அத்தை? ஓ, என்ன கடையை சுத்தி பார்த்தா போலீஸ் பிடிக்குமா? என்னங்கடி இது? சரி வாங்க போலாம். இன்னும் நிறைய மால் இருக்கு. ஆனா வாசல்ல இருந்தே தான் காட்டுவேன். அதுவும் காருக்குள்ள இருந்தே தான் நீங்க பார்க்கணும். ஓகேவா? ஆ, மூஞ்ச பாரு. பாஸ்போர்ட் ஆச்சா? காசு எடுத்துங்க, ஏசியை போடுவோம். நிஜமா எதிர்பார்க்கல. ஸ்வீட் சர்ப்ரைஸ் ஃப்ரம் மை ஸ்வீட் ராஸ்கல். என்ன சொல்ற நீ? நீ வாங்கி கொடுத்த நெக்லஸ் தான்ப்பா. ஓ, தேங்க்யூ. தேங்க்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாது, லவ் யூன்னு சொல்லணும். நான் உனக்கு சொல்ல மாட்டேன். ஏன் ஏன் ஏன்?
அன்னைக்கு கடையில வச்சு கேட்டப்போ நீ சொன்னியா? அத்தனை பேருக்கு முன்னாடி கேட்டா எப்படி சொல்றது? லவ் பண்றவங்க எங்க இருந்து கேட்டாலும், எத்தனை பேருக்கு நடுவுல இருந்து கேட்டாலும், எந்த சிச்சுவேஷன்ல இருந்து கேட்டாலும் உடனே பட்டுன்னு சொல்லணும். அதான் லவ். ஓஹோ, ஓகே, இனிமே நான் சொல்றேன். ஓகே. இப்போ நீ சொல்லு பார்க்கலாம். நீ ஃபர்ஸ்ட் சொல்லு. ஐ லவ் யூடா. ஐ லவ் யூ டி. சுந்தரி அங்க பாரு, அழகா இருக்குல்ல? அத்தை அங்க பாருங்களேன், எவ்வளவு பெருசா இருக்குல்ல? அது என்னது? இந்த பாலத்தை பாத்தியா? ஆமா அத்தை. பெருசா இருக்கு. இந்த வண்டி எல்லாம் பாரு, எப்படி இருக்குங்க. இம்புட்டு பெருசா இருக்கு. இந்த பாரு மாலினியே. அத்தை அங்க பாரு. ஐயோ கார்த்திக், நீ எனக்கு ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ் கொடுத்த மாதிரி நான் உனக்கு ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். வாவ், சர்ப்ரைஸா? என்ன அதுவும் ஸ்பெஷல்னு வேற சொல்ற? சரி சொல்லு. சர்ப்ரைஸ் அப்படி சொன்னா நல்லாவா இருக்கும்? நாளைக்கு சொல்றேன். நான் உனக்கு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லாமலே சர்ப்ரைஸ் கொடுத்தேன்ல, அதே மாதிரி தான் நீயும் பண்ணணும். சர்ப்ரைஸ்ன்னு அடுத்தவங்களுக்கு தெரிஞ்ச உடனே ஓபன் பண்ணிடணும். அப்புறம் எப்படி அது சர்ப்ரைஸ் ஆகும்? கரெக்ட். இது ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் இல்லையா? ஆமா. அதனால உடனே சொல்லிடணும். மனசு தாங்காது. ஓகே, வேணும்னா ஒண்ணு பண்ணலாம். நைட்டு சொல்றேன். அவ்வளோ நேரம்லாம் தாங்காதுமா. ஏய் ப்ளீஸ் 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 ப்ளீஸ், என் செல்ல ஒய்ஃபில் சொல்லு. சொல்லிருங்களேன். ஓகே, நீ இவ்ளோ தூரம் கெஞ்சி கேட்கறதுனால இப்பவே சொல்றேன். அந்த சர்ப்ரைஸ் என்னன்னா அது வந்து சொல்லுமா. ஓகே ஓகே, கூல் கூல். எதுக்கு தனியா ஒரு ஆபீஸ் வச்சு அதுக்கு ஒரு ஷூட்டிங், அதுக்கு ஒரு லொகேஷன், ஆள் பார்த்து ஐயோ எதுக்கு இவ்ளோ டார்ச்சர் அனுபவிக்கணும்? அதனால எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம ஆபீஸ்ல மேனேஜிங் டைரக்டர் போஸ்ட்ல ஜம்முன்னு கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து நம்ம கம்பெனியை நீங்க பார்க்கணும்னு மம்மி சொல்லிட்டாங்க. கூலா ஏசி ரூம்ல உட்கார்ந்து ஹாப்பியா ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணலாம். ஓகே, அனு, இனிமே உங்க கம்பெனிய சீல் வச்சு இழுத்து மூடிட்டு நம்ம கம்பெனிக்கு எம்டியா வந்து உட்கார்றீங்க. இனிமே இந்த கண்ட நேரத்துல வெளியில போறது, கண்ட நேரத்துல ஷூட்டிங் போறது, இது எதுவுமே தேவையில்ல. பகல்ல ஆபீஸ், நைட்ல வீடு. ஆபீஸ்லயும் ஒன்னா இருக்கலாம், நைட்ல வீட்லயும் ஒன்னா இருக்கலாம். இனிமே 24 hours பிரியாம கம்ப்ளீட்டா கூடவே இருக்கலாம். Are you happy, baby? எப்படி இருக்கு மாலு? சூப்பரா இருக்கா? உங்க ஊர் இருக்குல்ல, அது மொத்தமா சேர்ந்ததுதான் ஒரு மால். பாத்துக்கங்க, இப்படி ஒரு மாலை உங்க ஊருக்குள்ள கட்டணும்னா நீங்க எல்லாரும் ஊரை காலி பண்ணிட்டு போக வேண்டியதுதான். 7 மாடி இருக்கு. இப்படி ஒரு மாடியாவது பாத்துருப்பீங்களா உங்க ஊர்ல? பாத்துக்கிட்டீங்களா? ஆனா லாக்டவுன் சமயத்துல அதையும் பூட்டிட்டாங்க. ஏன்? எப்ப பார்த்தாலும் பூட்டின கடை முன்னாடி நிப்பாட்டிட்டு இந்த கடை இப்படி அந்த கடை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவன் ஒரு திறந்த கடைக்கு கூட்டிட்டு போக தெரியாதா? கடை திறந்திருந்தா கூட்டிட்டு போயிருக்க மாட்டானா? எல்லாத்தையும் பூட்டி வச்சிருக்காங்க. பூட்டி வச்சு அவங்க கிட்ட கேட்காம என்கிட்ட கேட்டா
நான் என்னத்த சொல்றது, ஊட்டியே பூட்டி தான் கிடக்கு. ஓ, எல்லா கடையும் பூட்டு போட்டிருக்கு, அம்புட்டு தானே? ஆமா. பெரிய இடம் எதுக்குமே போக முடியாது, அப்படித்தானே? ஆமா. அப்போ பீச்சுக்கு வண்டியை விடு. எந்த பூட்டை போட்டு எப்படி பூட்டுறாங்கன்னு நானும் பாக்குறேன். ஷோ, எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? ஆண்டி, பெரிய பெரிய கடையெல்லாம் கொரோனா வந்தப்போ தான் பூட்டினாங்க. ஆனா பீச்சை எல்லாம் எப்பவோ பூட்டிட்டாங்க. என்னடி சொல்றான் இவன்? பீச்சை பூட்டிட்டாங்க. நான் கூட்டிட்டு போறேன், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நம்பிக்கையே கிடையாது. அதுக்கு முன்னாடி சாப்பிட ஏதாவது வாங்கி கொடுங்க. கேட்கலையேன்னு பார்த்தேன். நீ எப்ப பாரு திங்கறதுலயே இரு. உன் வாயை தான் முதல்ல லாக் பண்ணணும். சரி சரி. மாஸ்க போடணும், அதானே? இப்போது புரிஞ்சுத? எல்லாம் மாஸ்க போடுங்க. இப்படி ஒரு அவுட்டிங் தேவையா? அடுத்த பாப்போமா? வண்டி ஓடுனா போதும், சாப்பிடு. சாப்பிடு பிள்ளை. இந்தாங்க அத்தை, சாப்பிடுங்க. பாத்து சிந்தாம சாப்பிடு. ஒழுங்கா சாப்பிடுங்க. இதை எடுத்துக்கோ. போதும் சுந்தரி, சாப்பிடு. இது எடுத்துக்கோ. நாங்க குடிங்க. குடுங்க குடுங்க. இதுக்கு மேல என்னால கடை கடையா தேடி போய் பார்த்து வாங்க முடியாது. குடிங்க இத, குடிங்க. ஏய், வாங்கிக்கோ மாலினி, வாங்கிக்கோ. டா டா, ஜாக்கிரதையா புடி. ஐயோ, எங்க இருக்கு உங்க கவனம்? சாரிண்ணே. ஐயோ, இதுங்க இன்னும் கவனிக்கல. ஐயோ, காருக்குள்ள கவனி.